தமிழக வெற்றி கழகத்தோட பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வரதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த கரூர் சம்பவத்தை மையமாக வச்சு பாஜக வந்து தாவேக்காவை தன் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறாங்க. நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன், எங்கேயோ ஒரு அரசியல் நிகழ்வை வச்சு அதை வந்து தேர்தலோடு முடிச்சு போடக்கூடாது. நீங்கள் வந்து இவைகளுக்கெல்லாம் இந்த அனுமானங்களுக்கெல்லாம் நாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? என்னை பொறுத்தவரை அவ்வாறெல்லாம் தமிழகத்தில் நடைபெறாது, அதற்கு வாய்ப்பும் இல்லை. அது அவர்களுடைய ஆசை, அவர்கள் சொல்கிறார். சார், கரூர் சம்பவத்தை ஒட்டி அந்த கட்சியோட ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், அப்புறம் பொதுச் செயலர் ஆனந்த் உள்ளிட்ட 3 பேரை வந்து தனிப்படை வச்சு காவல்துறை தேடி வராங்க. இந்த நிகழ்வில் வந்து தாவேகா தலைவர் விஜயையும் கைது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. இது குறித்து உங்களுக்கு கருத்து? அதாவது இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சி. எங்களுடைய கட்சி என்ன முடிவு செய்திருக்கிறது என்று சொன்னால், தமிழக முதலமைச்சர் ஒரு விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறார். அந்த விசாரணை அறிக்கை வருகிற வரை நாம் ஒரு கருத்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது விசாரணை ஆணையத்தை பாதிக்கும், அதற்கு எதிராக அது அமையும். எனவே விசாரணையினுடைய முடிவுக்கு பிறகு ஆணையம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் நாம் கருத்து சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் அனுமானமான செய்திகள் தான். எனவே அதனால் இதற்கு போய் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரம் வரட்டும், அப்போ காங்கிரஸ் பதில். கூட்டணி பலத்தோடு இருக்கிற மாயத்தை திமுக உருவாக்கிட்டு வருது. திமுக ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காது பாஜக மாநில தலைவர். திமுக வந்து பலத்தோடு இருக்கின்ற, திமுக கூட்டணி பலத்தோடு இருக்கின்ற ஒரு மாயத்தை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி வந்து மக்களின் விரோதியாக மாறிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் தமிழகத்திற்கு தலைமை தாங்குகிற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் எங்களுடைய கூட்டணிக்கு 45% வாக்கு இருக்கிறது. இது அடிப்படை வாக்கு. இது அல்லாமல் மேலும் கொஞ்சம் வாக்குகளை எங்களால் பெற முடியும். எனவே எங்களுடைய வாக்கு வங்கிக்கு இணையான ஒரு அரசியல் கட்சி இந்த நிமிடம் வரை தமிழகத்தில் தோன்றலை. அவர் வந்து பாரதிய ஜனதா தலைவர் எதை வைத்து அதை சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அது உண்மைக்கு புறம்பானது. அதை போன்ற ஒரு நிகழ்வு இங்கு இல்லை. மாநில மக்களை பாதுகாக்க முடியாத முதல்வர் மணிப்பூர் பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி மத்திய இணையமைச்சர் எழுமுருகன் விமர்சனம் வச்சிருக்காரு. கரூர் சம்பவத்தில் தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகள், தமிழக முதல்வரோட செயல்பாடு. அதாவது மத்திய அமைச்சர் முருகன் சொல்லியிருப்பது அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் இருக்கிற உறவை போன்றது தான். மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரங்கள், அதில் ஏற்பட்ட உயிரிழப்புகள், மணிப்பூர் அரசாங்கமும் மத்திய காவலும் மத்திய அரசு படைகளும் சேர்ந்து பொதுமக்களுக்கு எதிராக துப்பாக்கி பிரயோகம் செய்ததால் ஏற்பட்ட உயிரிழப்பு. ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற கரூர் உயிரிழப்பு என்பது அதிகப்படியான கூட்டம், ஆர்வமிக்கமாக ஒரு கூட்டம், ஒருவரை ஒருவர் முண்டியடித்து கொண்டு முன்னேறுகிற பொழுது அதனால் ஏற்பட்ட மரணங்கள். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ரெண்டையும் ஒன்றுபடுத்தக்கூடாது. இதற்கும் முதலமைச்சருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? முதலமைச்சராக வந்து துப்பாக்கி எடுத்து சுட சொன்னார், அங்கே யாரும் சுடவும் இல்லை. மணிப்பூரில் நடந்தது துப்பாக்கி சூடு. கரூரில் அது மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஆர்வம் மிகுதியால் நடைபெற்ற மரணங்கள். அதுதான் ரெண்டுக்கும். துயர சம்பவத்தோடு தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகள் காங்கிரஸ் மாநில அரசாங்கம் உடனடியாக நிவாரண உதவிகளை செய்திருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு முதலமைச்சரே நேரடியாக சென்றிருக்கிறார். அனைத்து அமைச்சர்களும் அங்கே சென்றிருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மருத்துவமனைகளில் எல்லோரும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் செய்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.